சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 71வது வசனத்துல இப்படியாய் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 71வது வசனம் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதனையோடு காணப்படுவோம், பிரச்சனையோடு கூட காணப்படுவோம், போராட்டத்தின் மத்தியில கஷ்டங்களின் மத்தியில காணப்படுவோம். ஏன் இந்த உபத்திரவம் என்றுதான் நம்ம சொல்லி கேட்டு இருக்கிறோம். என்னை குறித்து நான் சொல்லுவேனே, ஆனா நான் கஷ்டப்படுகிற நேரங்களில் ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடு என்று நான் கேட்டது உண்டு. ஏன் எனக்கு உபத்திரவத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்க என்று சொல்லி நான் கேட்டது உண்டு. ஆனால் மாறாக வித்தியாசமாக இங்க தாவீது அழகாய் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் கஷ்டப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். உபத்திரப்படுகிறது ஒருவருக்கும் பிடிக்காத ஒன்று, எந்த மனிதனுக்கும் பிடிக்காத ஒன்று உபத்திரவம். ஆனா தாவீது மாறாக சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, மற்றவர்களுக்கு நல்லது என்று சொல்லவில்லை, எனக்கே நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். யோபு 30ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்தது என்று சொல்லி. அப்படியானால் உபத்திரவம் ஒவ்வொரு மனிதனையும் பிடிக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம், அறிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும், அது தலைவனாக இருந்தாலும் சரி, ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தானா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த கோத்திரமாக இருந்தாலும், மனிதன் உபத்திரவம் ஒவ்வொரு மனிதனையும் பிடிக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் உபத்திரவம் உண்டு, உபத்திரவ காலங்கள் உண்டு என்று சொல்லி நாம் நன்கு அறிந்திருக்கலாம். பலவிதமான உபத்திரவங்கள் ஒவ்வொரு மனிதனும் கடந்து போகிற சூழ்நிலைகள் உண்டு. வியாதியினால உபத்திரவம் இருக்கலாம், கடன் பிரச்சனையினால உபத்திரவம் இருக்கலாம், கணவனினால பிரச்சனை இருக்கலாம், மனைவி பிள்ளைகளினால பிரச்சனை இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கிற மற்ற மனுஷர்களால உபத்திரவம் இருக்கலாம், சொந்த பந்தங்களால உபத்திரவம் இருக்கலாம், ஒருவேளை பண தேவையினால உபத்திரவம் இருக்கலாம், பொறாமையினால உபத்திரவம் இருக்கலாம், வன்கண்ணினால உபத்திரவம் இருக்கலாம், செய்வினையினால உபத்திரவம் இருக்கலாம், வஞ்சனையினால உபத்திரவம் இருக்கலாம், பிசாசினால உபத்திரவம் இருக்கலாம். இந்த உபத்திரம் வருகிற வேளையில நம்ம சோர்ந்து போய்விடக் கூடாது. அதை தான் இங்கு தாவீது நமக்கு அந்த வசனத்தின் மூலமாய், தாவீது சொன்ன அந்த வசனத்தின் மூலமாய் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்த இருக்கிறார். உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லி 4-5 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து நீங்கள் சிந்திக்கும்படியாக நாம் சிந்தித்து அது நிமித்தம் உபத்திரவப்படுகிறது நமக்கு நல்லது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அந்த வாசித்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119:71வது வசனத்துல பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. எதனால உபத்திரவப்பட்டது நல்லது? அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஒரு உபத்திரவத்தின் வழியாக தாவீது ராஜா எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறாரா? தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய வழிமுறைகளை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்துல இருக்கிற சுற்றி பார்க்கும் பொழுது இளம் வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், ஏன் மனிதர்கள், வயோதிபர்கள் கூட உலக சிற்றின்பங்களுக்குள்ள அவர்கள் கடந்து போய்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அவர்கள் பல விதமான சிற்றின்பங்களுக்குள்ள கடந்து போகிற ஒரு வாலிபர்களையும் நம்ம பார்க்கின்றோம். ஆனால் சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறதுல நாம் எப்படியாய் கர்த்தரிடத்திலிருந்து அந்த பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நான் பாருங்க, என்னுடைய கையில போட்டுக்கொண்டு இருந்த பிரேஸ்லெட்டை நான் போய் தங்க கடையில போய் அதை கொடுத்து விட்டு நான் அதற்கு மாற்றாக வேறு ஒரு தங்க நகையை நான் வாங்க வேண்டும்
இருக்கட்டும், இது ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு, கையில போட்டுக்கிறது ரொம்ப வருஷங்களாய் போட்டுட்டேன், இனி அதை போட்டுட்டு நான் மறுபடியும் வேற ஏதாவது ஒரு பிரேஸ்லெட்டையோ வளையலையோ வாங்க வேண்டும் என்று சொல்லி நான் தங்க கடைக்கு நான் தங்க ஆசாரியன் இடத்துல நான் போனது உண்டு. அப்பொழுது என்னுடைய பிரேஸ்லெட்டை கொடுத்த உடனே அந்த பிரேஸ்லெட் இருந்த கல்லெல்லாம் அவர்கள் உடைத்து எடுத்து விட்டு அவர்கள் அதை உருக்க ஆரம்பித்தார்கள். அந்த தங்கத்தை உருக்க ஆரம்பித்தார்கள். உருக்கி கொண்டு திருப்பி என்னிடத்துல கொண்டு வந்து காண்பித்த பொழுதோ அந்த தங்கத்துக்கு ஒரு ரூபம் இல்லாமல் இருந்து, ஒரு வடிவம் இல்லாமல் இருந்தது. அது அழகை இழந்து போனதா இருந்தது. அது பிரேஸ்லெட்டா இருக்கும் பொழுது அத்தனை அழகாய் இருந்தது. ஆனால் அதை உருக்கின பிறகு அது நிலை குலைந்து போனதா இருந்தது. அதுக்கு ஒரு வேல்யூவும் இல்லாமல் இருந்தது. அதை யாரும் ஒருவேளை அதை எடுத்து கழுத்துல போட முடியாது, கையில போட முடியாது. அது உருவு குலைந்ததாய் அது காணப்பட்டு இருந்தது. அது வைக்க பாருங்க, அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடத்துல அதை வைக்க முடியாது. அவங்க காணப்படாத இடத்துலதான் அதை வைக்க முடியும். பீரோக்குள்ளேயோ அல்மாராக்குள்ளேயோ அதை வைக்க முடியும். ஆனால் அந்த தங்கம், உருக்கப்பட்ட அந்த தங்கம், நிலை குலைந்து போன தங்கம் தட்டப்பட்ட பிறகு அது கலை மிகுந்த ஒரு ஆபரணமாக மாறினது. அது உளியினால அந்த தங்க ஆசாரியன் அதை தட்ட 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 அது அழகு ரூபம் எடுத்தது. அது பிரயோஜனமாக மாறினது. அது மதிப்பு அதற்கு வந்தது. அது ஜனங்கள் காணக்கூடிய இடத்துல ஷோகேஸ்ல வந்து அது மறுபடியும் வைத்து அது விலை போகக்கூடியதாக அது காணப்பட அது மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த ஒரு நல்ல சின்ன ஒரு சம்பவத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த பாடுகளின் வழியாய் நம்ம போய்கொண்டு இருக்கக்கூடும். ஆயினும் அந்த உபத்திரவம் நம் வாழ்க்கையில தேவனுடைய பிரமாணங்களை அறிந்து கொள்ளுகிறதற்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறது. மோசேயை பாருங்க, 40 நாட்கள் 40 காலங்கள் வருடங்கள் அவர் வனாந்திரத்துல விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் வனாந்திரத்திற்குள்ள இருந்த பொழுது அவர் கர்த்தருடைய பிரமாணங்களை, கர்த்தருடைய கற்பனைகளை அவர் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவம், கர்த்தரிடத்திலிருந்து தம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு உறுதியை அவர் ஆதாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை அவர் கடந்து போன அந்த உபத்திரவத்தின் பாடுகள் வழியாகத்தான் அவர் பெற்றுக்கொள்ள முடிகிறது. யோவான் என்கின்ற ஒரு சீஷன் அவன் பத்மோ தீவியில இருந்த பொழுது உபத்திரவத்தின் காலங்கள் அவனை சூழ்ந்திருந்தது. பாடுகள் நிரம்பின ஒரு வாழ்க்கையில தான் யோவான் அந்த பத்மோ தீவியில தனித்து விடப்பட்ட, ஒரு சிறையிருப்பில் தூக்கி எறியப்பட்ட, ஒரு துரத்தப்பட்ட, ஒரு புறக்கணிக்கப்பட்ட, தேசத்தை விட்டு தள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனாலும் அந்த உபத்திரவத்தில ஒரு தேவனின் மகிமை வெளிப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். நம்ம வாழ்க்கையில நாம் உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கின்றோமா? சற்று யோசித்து பாருங்க. நம்ம உபத்திரவப்படுகிறது, கர்த்தருடைய பிரமாணங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் வாழ்க்கையில நான் உபத்திரவப்பட்ட காலங்கள், அநேக காலங்கள், அநேக வருடங்கள் நான் உபத்திரவத்தின் பாதையின் வழியாய் தான் போனேன். ஒருவேளை எனக்கு தாய் இருந்திருக்கலாம், தகப்பன் இருந்திருக்கலாம், சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாரும் இருந்திருக்கலாம். ஆயினும் அது ஒன்றும் என்னுடைய உபத்திரவ காலங்களில ஒன்றும் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அந்த உபத்திரவ காலங்களில கர்த்தர் என்னை உருவாக்கினதை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. என்னை சிருஷ்டித்த தேவன் அந்த உபத்திரவத்தின் காலங்களில தான் அவர் என்னை அப்படியே உருவாக்குகின்றதை, அவருடைய பிரமாணங்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டதை நான் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நான் அந்த உபத்திரவத்தின் காலத்தின் வழியாய் போகாமல் இருந்திருப்பேனே, ஆனால் இன்றைக்கு நான் நின்று தேவ வார்த்தையை சுமந்து வருகிற ஒரு ஊழியக்காரியாக, அல்லது ஒரு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரியாக நான் நின்றிருக்கவே முடியாது. ஜெபிக்கிற ஒரு மகளாக நான் இன்றைக்கு நின்றிருக்கவே முடியாது. தமிழில சரளமாய் பேசக்கூடிய ஒரு மகளாக நான் நின்றிருக்கவே முடியாது. அன்றைக்கு நான் உபத்திரவப்பட்டதினால கர்த்தர் அவருடைய கிருபையான நாட்களின் வழியாக நடத்தின பொழுது அவர்
தம்முடைய கிருபையை பெருக பெருக செய்து அவர் தம்முடைய பிரமாணங்கள் ஒவ்வொன்றாய் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். உபத்திரவ பட 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 நான் வேத புத்தகத்தை அதிக அதிகமாய் வாசித்தது உண்டு. ஒரு நாளைக்கு 25 அதிகாரம் கூட நான் அதிக அதிகமாய் வாசித்தது உண்டு. வேதத்தை நேசிக்க துவங்கினது உண்டு. வேதத்தை அரவணைத்த நேரங்கள் உண்டு. தேவன் சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொன்றையும் என் இருதயத்துல வைத்து அதை பழக்குவித்துக் கொள்ளுகிற நேரமாய் இருந்தது. ஆம்பரியமானவர்களே, நம்ம உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நாம் படித்துக் கொள்ளுகிறதற்கு அது ஆதாரமாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 48வது அதிகாரம் அதுல 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையில் இருந்து என்னை அவர் தெரிந்தெடுத்தார். ஏசாயா 48:10, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கின்றது. ஆம்பரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்படுகிறதற்காக கர்த்தர் உபத்திரவத்தின் குகையில தான், உபத்திரவத்தின் பாதையில தான் நம்மை அனுமதிக்கிறார். உபத்திரவம் இல்லாம கர்த்தர் எந்த ஒரு பாத்திரத்தையும் தெரிந்தெடுக்க முடியாது. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டுமே ஆனால், கர்த்தரால முன்குறிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமே ஆனால், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நான் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். தேவன் என்னை அவர் உபத்திரவத்தின் குகையிலிருந்து தான் அவர் என்னை தெரிந்து கொள்ளுகிறாரு, என்னை புடமிட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையில அவர் என்னை பொன்னாக, சுத்த பொன்னாக நான் விளங்கும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. மோசே அவர் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் ஆனபடியினால்தான் மோசே சுகபோகமாய் ஒருவேளை 40 ஆண்டுகள் எகிப்து அரண்மனையில் பார்வோனுடைய வீடுல அவர் நல்ல சுகபோகமாய் வாழ்ந்திருக்க கூடும். ஆனாலும் பல கலைகளையும் வித்தைகளையும் பயிற்சிகளையும் அந்த 40 ஆண்டுகள் படித்திருக்க கூடும். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் மோசே இருந்தபடியினாலதான் மோசே குழந்தையாய் இருக்கும் பொழுதே அவனை அழிக்கும்படியாய் பிசாசு வகை தேடின பொழுதும் கர்த்தர் அந்த சூழ்நிலையில இருந்தும் அவனை பாதுகாத்து அவனை 40 ஆண்டுகள் அந்த உபத்திரவத்தின் அந்த பாலைவனத்திற்குள்ள வனாந்திரத்திற்குள்ள அனுமதிக்கிறத பார்க்கின்றோம். அங்கு உபத்திரவ குகையிலிருந்து மோசேயை கர்த்தர் அங்கு எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வீட்டிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறதற்கு அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பெரியமானவர்களே, ஆனபடியினால நீங்கள் சொல்லுங்க, மார்பை தட்டி சொல்லலாம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுங்க. ஏன்னா நான் உபத்திரவப்படுகிறதுனாலதான், நான் உபத்திரவத்தின் பாதையில் போய்கொண்டு இருக்கிறதுனாலதான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஒரு வெள்ளியை போல அல்ல, சுத்த பொன்னாக. He is trying to transform us into a pure gold. நல்ல சுத்த பொன்னாக மாற்றுகிறதற்காக அவர் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பாரு. நம்மை உருவாக்குகிற காலம் தான் இந்த உபத்திரவத்தின் காலம். நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. அதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. பிரச்சனையா, போராட்டமா, நிந்தையா, அவமானமா, பாடுகளா, கண்ணீரா, உபத்திரவமா உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கின்றதா? நீங்கள் யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையில தான் உங்களை ஒரு தேவ மனிதனாக, தேவ மனுஷியாக, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 16ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
உலகம் என்றாலே உபத்திரவம் தான். இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்ததை போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆனபடினா இந்த உபத்திரவம் கொஞ்ச காலம் தாங்க, இந்த பாடு கொஞ்ச காலம் தாங்க, இந்த ஊரடங்கு உத்தரவு கொஞ்ச காலம் தாங்க, இந்த கொள்ளை நோய் பாதைகள் கொஞ்ச காலம் தான். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. கர்த்தாவே, இந்த உபத்திரவ காலங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும், எங்கள் வாழ்க்கையில இருக்கிற உபத்திரவங்கள் நீங்கி போகட்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தரை பார்த்து சார்ந்து நீங்கள் ஜீவிக்க பழகி கொள்ளுங்க. இந்த காலங்கள் கொஞ்ச காலம் தான், இந்த உபத்திரவம் நீங்கி போகும். ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதிருங்க, கர்த்தர் உங்களை உபத்திரவத்தின் குகையில் இருந்துதான் உங்களை நிச்சயமாய் தெரிந்தெடுப்பார். உங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்க. முதல்ல பார்த்தோம், நாம் உபத்திரவப்பட்டதினால அவருடைய பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது பார்த்தோம், நாம் உபத்திரவப்படுகிறதினால நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் விளங்குகிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவது பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்பாடா, இந்த வசனம் என்னை பலப்படுத்தினது, என்னை திடப்படுத்தினது, என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்தினது. நான் யோசித்த நாட்கள் உண்டு, காலங்கள் உண்டு. ஐயோ, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த உபத்திரவம், ஏன் இந்த கண்ணீர் எனக்கு வைத்திருக்கிறது, எனக்கு கண்ணீரின் பாதை எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் ஏன் இந்த உபத்திரவத்தை கடந்து போக வேண்டும், நான் ஏன் இந்த கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்த காலம் எல்லாம் இந்த வசனம் எனக்கு ஒரு பெரிய ஆதரவாய் இருந்தது, ஒரு பெரிய ஆறுதலாய் இருந்தது. கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ அவனையே சிட்சிக்கிறார் என்று. அப்பொழுது தேவனை என்ன அதிகமாய் நேசிக்கிறார், இயேசு என்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை அந்த நாளிலே நான் புரிந்து கொண்டேன். சாலமோன் ராஜாவுடைய தாயார் சாலமோன் இடத்துல அழகாய் கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை அந்த 11வது வசனத்துல நம்ம பார்ப்போம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே. பாருங்க, ஒரு தாய் தன் மகனுக்கு எத்தனை அழகாய் ரம்யமாய் அவள் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடத்தை பாருங்க. நீ சோர்ந்து போயிடாத மகனே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது அவர் உன்னை அவருடைய சிட்சையை நீ அற்பமாக எண்ணாத. ஏன்னா தான் நேசிக்கிற புத்திரனை அந்த தகப்பன் சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எந்த மனிதனை நேசிக்கிறாரோ அந்த மனிதனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை உற்சாகப்படுத்துகிற இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை நாம் துதிப்போம். கர்த்தர் நம்ம மேல அன்பு உள்ளவராய் இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நீங்க பெருமிதம் கொள்ளணும். be proud to say, நான் உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறதே எனக்கு நல்லதுங்க அப்படின்னு நீங்க காலரை தூக்கி விட்டு சந்தோஷமா நீங்க சொல்லணும். உங்களுக்கு அதிகமான பிரச்சனை இருக்குதா அப்படின்னா நீங்க சந்தோஷப்பட்டு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடியினால் அதிகமாய் சிட்சித்து கொண்டு இருக்கிறதற்கு அனுமதித்து இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய காலரை நீங்க தூக்கி விட்டு சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, நான் நேசிக்கிறவர்களை நான் கடிந்து சிட்சிக்கிறேன் என்று சொல்லி, நான் நேசிக்கிறவர்களை நான் கடிந்து சிட்சிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் என்னிடத்துல கர்த்தர் அன்பு கூறுகிறதுனால, என்னை அன்பாய் நேசிக்கிறபடியினால கர்த்தர் எனக்கு இந்த சிட்சையை, இந்த உபத்திரவத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் தகப்பன் யாக்கோபு யோசேப்பை 12 பிள்ளைகளில ரொம்ப அதிகமாக நேசித்திருக்க கூடும். அது மாத்திரமல்ல, தேவனாகிய
யெகோவா யோசேப்ப இன்னும் அதிகமாய் நேசித்திருக்க கூடும். 12 பிள்ளைகளில தேவன் யோசேப்ப அதிகமாய் நேசித்தபடியினால அவன் வாலிப வயதிலேயே, சிறு பிராயத்திலேயே அவன் உபத்திரவத்தின் பாதையில தேவன் அனுமதிக்கிறாரு. எத்தனை பாடுகள் யோசேப்புடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அவன் சொந்த சகோதரர்கள் அவன் மேல பொறாமைப்படுகிறார்கள். அவர்களால அவன் தூக்கி குழியில எறியப்படுகிறான். பொறாமையின் நிமித்தம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சதி தேடுகிறார்கள். அவனை விற்று போடுகிறார்கள். அவனை ஒரு வியாபாரிகளிடத்துல அவனை ஒரு அடிமையாக விற்று போடுகிறார்கள். அவன் அடிமைத்தனமுள்ள வாழ்க்கைக்குள்ள கடந்து போகிற ஒரு உபத்திரவம் யோசேப்பை சந்திக்கிறது. பாருங்க, அந்த பாடுகளை எல்லாம் அவன் கடந்து போகிறான். அவனுடைய மிக முக்கியமான காலங்கள், அவன் நல்ல வாலிபனாய் திடகாத்திரமான சரீரத்தோடு தன் தகப்பனோடு தன் தாயோடு நல்ல உற்சாகமாய் வாழக்கூடிய அந்த காலங்களில எல்லாவற்றையும் இழந்து அவன் உபத்திரவப்படுகிற ஒரு அடிமையை போல வாழுகிறான். அவன் வாலிப பருவம் உபத்திரவத்துல போய்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆனால் யோசேப்புடைய முடிவு எப்படியாய் இருந்தது? அவன் வாலிப பருவத்துல உபத்திரவப்பட்டோ, ஆனால் அவனுடைய வயதுல அவன் பாருங்க, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தேவன் உயர்த்துகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். கர்த்தர் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் ஒருபோதும் அவரை விசாரியாமல் போவது கிடையாது. அவர் கைவிடுகிறது கிடையாது. எப்படியாவது அவர் சிச்சிக்கிறார். அவர் தன் பிள்ளையை நேசிக்கிறாரே, ஆனால் அந்த பிள்ளையை சிச்சித்து அந்த பிள்ளையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பாடுகள் அதிகமாய் இருக்கிறதா? நீங்கள் ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் பெருமிதம் கொள்ளுங்க. எனக்கு அதிகமான உபத்திரவம் இருக்கு ஐயா, என்னால நடக்க முடியல ஐயா, என் வேதனையான இந்த முதிர் வயது எனக்கு பயங்கரமாய் இருக்கிறது ஐயா, என் வியாதி எனக்கு கொடூரமாய் இருக்கிறது, என் பாடுகள் என் கணவனின் நிமித்தம், என் மனைவியின் நிமித்தம், என் பிள்ளைகளின் நிமித்தம் பாடுகள் எனக்கு பயங்கரமாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அதிகமான பாடுகள் இருக்கிறபடியால் தேவன் உங்களைத்தான் உங்க குடும்பத்துல மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் நேசித்து கொண்டிருக்கிறபடியால் சிட்சிப்பிற்குள்ள அவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பெருமிதம் கொள்ளுங்க. 4வது ஒரு காரியத்தை, வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வேகமாய் திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டுமே ஆனால், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள, அந்த பரலோகத்திற்குள்ள நம்ம கடந்து போக வேண்டுமே ஆனால், நாம பல விதமான உபத்திரவத்தின் வழியாகத்தான் அதை நாம போய் அடைய முடியும். ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமான வழிங்க. ஜீவனுக்கு போகிற வழி பயங்கரமான குறுகலான வழி, இடுக்கமான வழி, உபத்திரவமான வழி. ஆனா அந்த வழியாய் நீங்கள் போனாதான் நீங்கள் பரலோக தேவனை தரிசிக்க முடியும், பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். நித்திய காலமான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்திற்குள்ள கடந்து போக முடியும். எத்தனை ஒரு அழகான ஒரு பாடலை நேற்றைய தினத்துல நான் பாடலை கேட்டுக்கொண்டு இருந்தேன். இது என்ன சுகம், என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம் பேரானந்தம். ஒவ்வொரு வரிகளா சகோதரர் அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பாடின இதை நான் கூகுள்ல போட்டு கேட்டுக்கொண்டு இருந்தேன். இந்த பாடல் வரிகளை நான் படித்து கொண்டு இருந்த பொழுது, கொடுங்க டீ கொடுங்க, அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. தங்க கிரீடம் தலையில் தரிக்கலாம், சிங்காசனத்தில் நின்று ஜெயகீதம் பாடலாம். பாருங்க, என்ன ஒரு அழகான வார்த்தைகள். அந்த பரலோக ராஜ்யத்துல ஜீவ நதியில நம்ம குளித்து கழிக்கலாம், ஜீவ விருட்ச கனியை நம்ம புசிக்கலாம், வெற்றி பொன் வெண்ணங்கி தரித்து கொள்ளலாம், சுத்த பொன்னால் செய்த
வீதியில் உலாவலாம், சுத்த பொன்னால் செய்த வீதியில உலாவலாம். இந்த வரிகளை எல்லாம் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது அப்படியே என்ன ஒரு தேவ பிரசனம் என்னை நிரப்பினது. அந்த தேவ பிரசனத்துல நான் அப்படியே நான் மெய் மறந்து அந்த பொன்னான அந்த வீதிகளில நடந்து போவதை போலவும் என் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னுட்டு அப்படியே பொன்னாய் அது அப்படியே ஜொலிக்கிறதை போலவும் தேவ தூதர்கள் அப்படியே எல்லாரும் அங்க திரளான ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமாய் இருக்கிற அந்த தேவாதி தேவன் யெகோவா தேவன், அவருக்கு பக்கத்துல வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிற ஒரு காட்சி, எத்தனை ஒரு அழகான மகிமையான ஒரு காட்சி. அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதற்கு நம்ம உபத்திரவப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சுகம் அங்க போய் அதை அனுபவிக்கும் பொழுது இருக்கிற சுகத்துக்காக இங்க பாடுகள், வருத்தங்கள், உபத்திரவத்தின் பாதையின் வழியை கடந்து போவது இதே இல்லைங்க, குறைவே இல்லை. அதன் மூலமாய் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நீங்கள் பிரவேசிக்க கூடும். நரகத்திற்கு போகிற வழி விசாலமானது என்று வேதம் சொல்லுகிறது. எவ்ரிஒன், எல்லாரும் அந்த நரகத்துக்கு ஈஸியா ஓடி போயிடலாங்க, ஈஸியா போயிடலாம். நீ பாவத்தை செய்தா ஈஸியா போயிடலாம். நரகத்துல வாழணும் என்று நீங்க நினைப்பீர்களே, ஆனால் நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் என்று நீங்க நினைப்பீர்களே, ஆனால் நரகம் ரொம்ப ஜாலியா இருக்கும் என்று நீங்க நினைப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஒருவேளை அப்படியே ஆமா
நரகம் தான் எனக்கு போகணும் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், யோசிப்பீர்களே ஆனால், நான் சொல்லுகிறேன், நீங்க சினிமா படங்களுக்கு அதிகமாய் போங்க, சினிமாக்களை உட்கார்ந்து பாருங்க, விபச்சாரத்திற்கு அதிகமாய் போங்க, நீங்கள் போதை பழக்கங்களுக்கும் குடி பழக்கங்களுக்கும் சாராயத்தை குடித்து நீங்கள் வெறித்து அலையுங்க, பப்புக்கும் கிளப்புக்கும் டிஸ்கோ தீக்குக்கும் கசினோவுக்கும் நீங்க போங்க, நீங்க புகை பிடிக்கிறதுல சிகரெட் குடித்து உங்கள் சரீரத்தை நீங்கள் இழைத்துக் கொள்ளுங்க, பெண்களோடு நீங்க சுற்றுகிறதற்கு உங்களையும் நீங்க இழுத்துக் கொள்ளுங்க, பைக்ல ஊரை சுத்துங்க, பல இடங்களுக்கு சுற்றுங்க, மற்றவர்களையும் நீங்கள் ஏமாற்றுங்க, திருடுங்க, களவு செய்யுங்க, கொலை செய்யுங்க, பொய் சொல்லுங்க, பொய் சாட்சி சொல்லுங்க, வேலை ஸ்தலத்துல ஏமாற்றிக் கொண்டிருங்க, உங்கள் எஜமான்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருங்க, நீங்கள் மற்றவர்களை உங்கள் எஜமான்களை நீங்கள் சீட் பண்ணி ஏமாற்றிக் கொண்டிருங்க, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றிக் கொண்டு இருங்க, கிறிஸ்தவர்களை நீங்கள் அடியுங்க, கிறிஸ்தவர்களை நீங்கள் பழி வாங்குங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால கிறிஸ்துவுக்கு உண்மையாய் பின்பற்றுகிற ஊழியக்காரர்களை நீங்கள் அடிங்க, பழி வாங்குங்க, நீங்க உங்க தாயை ஏமாற்றலாம், தகப்பனை ஏமாற்றலாம், மனைவியை ஏமாற்றலாம், கணவனை ஏமாற்றலாம், பிள்ளைகளை ஏமாற்றலாம், பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யலாம், இதெல்லாம் செய்தா நீங்க நரகத்திற்கு நீங்க கடந்து போக முடியும். சற்று யோசித்து பாருங்க, இதை செய்து கொண்டிருக்கிறீங்களா? நரகம் பயங்கரமானது, நரகம் பயங்கரமானது, நித்திய காலமாய் அங்க நீங்க அக்னிக்குள்ள, அவியாத அக்னிக்குள்ள நீங்கள் வெந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். அங்கிருந்து ஜீவன் கிடையாது, அங்கிருந்து மீட்பு கிடையாது, அங்கிருந்து ரட்சிப்பு கிடையாது, அங்கிருந்து வழி கிடையாது, ஒரே வழிதான், உள்ள போய் அடப்பட்டுட்டா அந்த அவியாத அக்னியில நீங்கள் வெந்து கொண்டு போக வேண்டிய காலத்திற்குள்ள நீங்கள் போய்விடுவீர்கள். ஆனபடியினால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் நிச்சயமாக உபத்திரவப்பட்டது நல்லது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான்ல பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்க 14வது வசனத்துல இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், பரலோகத்துல வெண்ணங்கி தரித்து கொண்டு இருக்கிற திரளான ஜனங்கள் எங்கிருந்து வந்தாங்களா? அவர்கள் உபத்திரவத்தின் பாதையில வந்தவர்கள் என்று சொல்ல போடப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்துல 15வது வசனத்துல பார்த்தீங்கன்னா காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் என்று சொல்லி, ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்மளால பரலோகத்தை பார்க்க முடியாது, நமக்கு பரலோகம் ஒன்று இருக்குதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கும். ஆனால் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். Heaven is an eternity, is into eternity. நரகமோ அது பல 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 நித்திய காலமாய் உரியது. அந்த நித்திய காலமாய் நீங்கள் வாழ போகிற forever and ever. எந்த கதையை முடித்தாலும் நல்ல fairy talesல கதையை முடிப்பாங்க, முடிக்கும் பொழுது அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்பாங்க. And they lived happily forever and ever ன்னு சொல்லி முடிப்பாங்க. Ever after and ever after ன்னு சொல்லுவாங்க. அவர்கள் சந்தோஷமாய் நித்திய காலமாய் வாழ்ந்தார்கள் என்று. அந்த நித்திய காலமான வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டுமே ஆனால், பரலோக ராஜ்யத்திற்குள்ள நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால், இங்க நீங்க உபத்திரவப்படுகிறது தப்பே கிடையாது. உபத்திரவப்பட்டது நல்லது. இப்போ உங்களை கேட்கிறேன், உபத்திரவப்பட்டது நல்லதா? உபத்திரவப்பட்டது நல்லதா இல்ல கஷ்டமா இருக்குதா? இல்ல பிரியமானவர்களை, உபத்திரவப்பட்டது நல்லது. வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு உபத்திரவத்தையும், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லுறார். அப்போ உங்க உபத்திரவத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தர் உங்கள் உபத்திரவங்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி போடப்பட்டு இருக்கின்றது. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தை பார்த்து அவர் உங்களுடைய வார்த்தைகளை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, தாவீது அழகாய் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார்.
நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொன்ன அதே தாவீது 1 சாமுவேல் 26 அழகாய் சொல்லுகிறாரு, கர்த்தர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். Be sure and be confident. நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு கூட இருங்க. கர்த்தருடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உபத்திரவத்தில் இருந்து அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சற்று யோசித்து பார்ப்போம். நான் முடிக்க விரும்புகிறேன். தட்டப்பட்ட தங்கம் தான் கலை மிகுந்த ஆபரணமாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். தட்டப்பட்ட தங்கம் தான் கலை மிகுந்த ஆபரணமாக அது மாறும் என்று சொல்லி பார்க்கிறோம். வழிபட்ட உள்ளத்தில் தான் உயர்ந்த எண்ணங்கள் உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். உடைக்கப்படாத விதை அது வளரவே வளராது, அது மரமே ஆகாது. அந்த விதை உடைக்கப்பட்டாதான் அதுல மரம் உண்டாகும், அது கனிகளை மிகுதியாய் கொடுக்கும். புதைக்கப்படாத மண்ணு பாத்திரமாக முடியவே முடியாது. எந்த ஒரு மண் சட்டியையும் அதை புதைத்து அதை சூடாக்கி அதை அனலுக்குள்ள போடும் பொழுதுதான் அந்த பாத்திரம் உருவாக முடியும். அப்படியா நாமும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நம்ம உடைப்படாமல் உருவாகவே முடியாது. உபத்திரவம் இல்லாம பரலோகம் கிடைக்கவே கிடைக்காது. உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால நான் தேவனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். தேவனால நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நான் மாறினேன். நான் தேவனால நேசிக்கப்பட்ட பாத்திரம், அதனால நான் சிட்சிக்கப்பட்டேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய கனத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமாக நான் இருக்கிறேன் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? நிச்சயமாக தேவனை பார்த்து சொல்லுங்க, அசைக்க முடியாத விசுவாசம் எனக்குள்ள உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் தேவனோடு நெருங்கி வாழவும், தேவனோடு நெருங்கி ஐக்கியப்படவும், தேவனை அதிகமாய் நேசிக்கவும், தேவனை அண்டிக் கொள்ளவும், நான் தேவனோடு நடந்து வாழுகிறதற்கு இந்த உபத்திரவம் என்னை பிரமாணங்களுக்குள்ள கற்றுக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி உங்களையே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா.